அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஒருத்தர் ரொம்ப சோகமாகவே உட்காந்துருக்காரு. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் முதல்வர் விஜய் வந்து அந்த முதல்வர் பதவிக்குண்டான ஒரு இதே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்கார். ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாருமே போட்டி பெற வந்து வாட்டி வதைக்கிறாங்க. அதுவும் இந்த ரத்தன் பண்டிட் ஒருத்தரை ஜோசியக்காரை கொண்டு போய் அரசு பதவி கொடுத்துட்டாரு. அதாவது விஜயுடைய எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரசு பதவி வந்து கொடுத்துட்டாரு. மாதம் ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட அந்த சம்பளத்தையும் கொடுத்து அந்த மாதிரி வச்சுட்டாரு. ஒரு ஜோசியக்காரை வச்சிட்டாரு. அதுவும் வன்னியரசெல்லாம் ஜோசியக்காரன் பின்னி சூழியத்துக்கெல்லாம் நீ வந்து அரசு பதவி கொடுக்குறியா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்வாதம் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி பிரேமலதா, துரந்தர் பிரேமலதா என்ன ஒன்றுது பச்சை பச்சையாக கேட்குது நம்ம தலைவர் விஜய. ஏயா குதிரை பேரை வந்து பேசுகிறா, இது வெளிப்படையாக இருக்கணும், யாரும் கதவை மூடிக்கிட்டு பின்வாசல் வழியாக போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கதவை சாத்திக்கிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு போய் ஒருத்தட்ட குதிரை பேரை வந்து பேசுனீங்க. இதை நீங்கள் இந்த சட்டமன்றத்தை வந்து சொல்லணும். அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் ஜோசியக்காரங்க இவங்களுக்குலாம் நீங்கள் அரசு பதவி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிபிஐ காங்கிரஸ் எல்லாருமே இந்த ரத்தன் பந்தயத்துக்கு வந்து ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால், பதவி அரசு பதவி ஏன் கொடுப்பீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லணும்ல. எங்கள் அண்ணன் பதிலே சொல்ல. விஜய் வந்து அப்படியே உட்காந்துருக்காப்புல ரொம்ப சோகமாக, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜென் மோடுக்கு போயிட்டாப்புல. கடுப்பேற்றவனை கம்முன்ட்டு உருஸ்பத்திர உம்முன்னு இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கை ஜம்முன்ட்டு இருக்க மாதிரி எல்லாம் உட்காந்து எதிர்கட்சிக்காரெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் சொல்லாமல் உட்காந்துருக்காரு. ஏன் நான் வந்து ரத்தன் பண்ணிட்டு போத்தேன், அவர் வந்து ஒரு அறிவாளி, நல்லா நேரத்தை கணிச்சு கொடுப்பாரு, அவர் நேரத்தை கணிச்சு கொடுத்த நேரத்தை நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன், அவர் நேரத்தை கணிச்சு கொடுத்தா தான் நான் வந்து பேசுவேன், அவர் நேரத்தை கணிச்சு கொடுத்தா நான் இப்போ இந்த அளவுக்கு சினிமாவில் முன்னேறி இருக்கேன், இந்த அரசியலில் ஜெயிச்சிருக்கேன், ஏதாவது சொல்லாமல. ஒன்றுமே இல்லை. அப்படியே எல்லா கட்சிக்காரங்களும் வந்து கேட்டுருக்காங்க. இவர் வந்து அமைதியாக இருக்கார். இப்போ தெரியுதா விஜய் ஏன் வந்து செய்தியாளர் வந்து சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. செய்தியாளர் மட்டும் விஜய் சந்திச்சா விஜய் மண்டையில் ஒன்றுமே இல்லை. ஐ மீன் வந்து அரசியல் ரீதியான புரிதல் எதுவுமே இல்லை. அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி. எப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து சீட்டை பார்த்து படிப்பாரோ அதே மாதிரி இவர் வந்து எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்து தான் படிக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. முதலமைச்சராக இருக்கிறாரு விஜய். அவரை நோக்கி எதிர்கட்சிகள் 5000 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் ஒன்று கூட பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. சரி, ரைட்டு. வீடியோடைய கண்டென்ட்டுக்கு வந்து வருவோம். அதிமுக வந்து 2ஆக உடஞ்சிருச்சு. அதுக்கு முழு காரணம் யாருன்னா விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இன்றைக்கி சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி கண்ணீர் விட்டு கதறி பேசுகிறார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவர் தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் ரெட்டான சின்னத்தில் வந்து போட்டி போட்டு தான் 47 எம்எல்ஏ வந்து வந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கலாம். அந்த சலசலப்பு வந்து முதலமைச்சர் அது பேரை சொல்லியே சொல்கிறார். முதலமைச்சர் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்குள்ளே மேலும் பிரச்சனை வந்து ஏற்படுத்தாதீங்க. 47 பேர் ஜெயிச்சிருக்கோம்னா ரெட்டான சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கோம். மக்கள் வந்து நான் முதலமைச்சரானு சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த பிரச்சனை நீங்கள் வந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் வந்து தன்னை சந்திக்காமல் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிமுக பொதுச் செயலாளர் இவரை போய் சந்திக்காமல் அந்த குழுவை போய் சந்திக்கிறார். எஸ்பி வேலுமணியை சிவி சண்முகத்தை போய் சந்திக்கிறார். அப்போயே வந்து எடப்பாடிக்கு எவ்வளோ தூரம் ஒரு கண்ணீரில் இருப்பார், கம்மலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளாம் இவர் கரூர் சம்பவத்துக்கு வந்து பேசணும், நம்மளை சந்திக்காமல் நம்மளுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போய் நம்மளை கட்சியை வந்து உடைக்கிறதுக்கு வேலை பார்க்குறாருன்னு சொல்லி இப்போ அதே மாதிரி ஒரு வேலையை ஏன்னா நேற்று எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தாவேக்காவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி. அது மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இவருக்கு வந்து அவமானமாக போயிடும் இல்லையா ஏன்னா எடப்பாடிக்கு. ஏன்னா எடப்பாடி வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து எதிராக வாக்களிக்க போகிறார். விஜய் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த 30 பேர் என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் வந்து விஜய் ஆகணும்னு சொல்லி ஓட்டு போட போகிறாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து எடுக்க போகிறாங்கன்னு. அவர் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணாங்கன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டு வந்து உட்காராரு எடப்பாடி. அது உட்காந்து முடிச்சோடனே சபானை என்ன பண்ணுறாருன்னா எஸ்பி வேலுமணி நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? உடனே எல்லோரும் வந்து சவுண்டு, எப்படி எஸ்பி வேலுமணி பேசக்கூடாது, அதிமுக குளித்தலை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி. ஆனால் என்ன எஸ்பி வேலுமணி பேசுகிறார், எங்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு தான் அப்படிங்கிறாரு. ஒரே சலசலப்பாகுது. அப்போ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இது நடக்கிறது காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அந்த சீமானுக்கு செஞ்ச துரோகம் இருக்குல்ல, அந்த துரோகத்தோட மொத்த உருவமாக தான் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறாரு நான் நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதே எடப்பாடி அவர்கள் வந்து சீமானுக்கு எதிராக அத்தனை அவதூறுகளை வந்து கட்ட வச்சு விட்டார். அதில் இந்த பீக்குமார், பாரிசாலன், வருண், அப்புறம் இந்த நெல்சன் கிஷோர்கிசாமி அத்தனை பேரை இறக்கி விட்டு சீமான் அவர்கள் திமுகட்ட பணம் வாங்கிட்டார், சீமான் அவர்கள் திமுக சபரீசன் உதயநிதியோட டீலிங் போட்டார், சீமான் அவர்கள் வந்து இந்த விஜய் எதிர்க்கிறது காரணமே திமுக தான், என்னென்ன குற்றச்சாட்டு இன்னும் நிறையா அதெல்லாம் வச்சு சீமான் அவர்கள் வந்து களத்தில் இல்லை 3 போட்டி தான். இப்போ கூட அவங்க சார்பாக வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டால் கூட சீமானுக்கு 4% ஓட்டு அப்படி இப்படி சீமான் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க. அதெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த எடப்பாடியார் அப்படிங்கிறவர் தான். நான் தான் முதலமைச்சர் ஆவேன் அப்படிங்கிற ஆணவத்தில் வந்து இருந்தார்.
இதில் சொல்லப்போனால் 2021 காலகட்டத்தில் 67 என்னமோ எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 47 சுருங்கிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் ஆளுமையில்லா தலைவர். எடப்பாடி அவர்களை யாருமே நம்பலை. பிஜேபியோட 2024 கூட்டணி வைக்க மாட்டேன்னு பேசினார் எஸ்டிபி மேடையில். திருப்பி வந்து பிஜேபியோட 2024 கூட்டணி போனார். அப்போயே தெரிஞ்சிருச்சு இவர் ஒரு ஆளுமை இல்லாத தலைவர், சந்தர்ப்பவாதி. தான் முதலமைச்சராகிறதுக்கு இவர் என்ன வேணால் பேசுவார், எப்படி வேணால் மாறி மாறி பேசக்கூடிய பச்சோந்தியும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இவர் இந்த அளவுக்கு நீ கண்ணீர் வடிக்கிறான்னா அது காரணம் யாருன்னா இவர் அண்ணன் சீமானுக்கு செஞ்ச துரோகம்தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இதில் எஸ்வி வேலுமணியும் சிவி சண்முகம் சொல்கிறது ஒரு வகையில் உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 11 வருஷம் நடக்குது தேர்தல். எல்லாம் 11 தோல்வி பழனிசாமியாக மாறிட்டார். தோல்வி தோல்வி தோல்வி. ஏன்னா இவருடைய தவறான முடிவு, தவறான சேர்க்கை, இவருடைய வந்து அந்த திமிருத்தனம் அப்படின்னு என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதுலேயும் ஏன் உங்கள் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் பிரிகிறாங்க இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துட்டுனா திமுகவோட கூட்டணி வச்சு இவர் வந்து சிஎம்மாக போகிறாராம். யார்? எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டாங்க வந்து ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க தான் முடியுமா? திமுக அப்படிங்கிற கட்சி ஏற்று தான் அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து 57 வருஷம் அரசியல் பண்ணிருக்கும் போது இவர் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இடையில சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து இருக்கிறாங்க அதிமுக எம்எல்ஏலாம் பாண்டிச்சேரியில். அந்த ரெசார்ட்டில் வச்சு அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கூட அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நான் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறேன், அதனால் திமுக எம்எல்ஏக்கெல்லாம் நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி. அப்போ என்னென்னா ஒரு டீலிங் வந்து பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இவர் வந்து முதலமைச்சர் எடப்பாடியார், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர். நம்ம ஆட்சி அமைச்சுக்குவோம், விஜய் வந்து ஆட்சி அமைக்க விடக்கூடாது. விஜயை தான் வந்து இவர் தான் என்ன பண்ணுறாரு, விஜயை வந்து காப்பாற்றி விட்றாரு இந்த கரூர் சம்பவத்துலேருந்து எல்லா விஷயத்துலையுமே. அதுக்கப்புறம் விஜய் நம்மளோட வளர்ந்துட்டானே அப்படிங்கிற வைத்தறிச்சல் வேறு வந்துடுச்சு நம்ம ஐயா எடப்பாடிக்கு. அப்போ நம்ம வந்து யார் எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாங்களோ ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவங்களோட கூட்டணி வச்சு நம்ம முதலமைச்சர்லாம் சொல்லி பதவி வெறியில் இப்படி போகிறார். அப்போ சிவி சண்முகமும் இந்த இடத்துல வந்து எஸ்பி வேலுமணி எடுத்த ஸ்டாண்டு சரி தான். அந்த இடத்துல நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எடப்பாடியார் வந்து போச்சலாக இருக்கார். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை. அவர் வந்து கட்சிக்கே துரோகம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது எதிர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் பேசுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் இருந்திருக்கிறாங்க, எல்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களும் எம்எல்ஏவாக வந்து இருக்கிறாங்க. அப்போ இவருடைய தலைமையினாலே ஒரு தோல்வி தலைமை தான். இவர் தோல்வியை அடைஞ்சிட்டு அது காரணம் இவர் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு திமுகவோட ஒரு கூட்டணி போவார் அப்படின்னா அப்போ இவர் எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லோரும் வந்து இன்றைக்கி எடப்பாடிக்கு எதிராக வந்து திரும்பியிருக்காங்க. அதை வந்து அப்படியே பயன்படுத்திக்கிறாரு விஜய். இப்போ இவங்க திரும்புகிறாங்கல்ல, இந்த திரும்புறதுக்கு காரணம் கூட செங்கோட்டையன் தான் திருப்புறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி அமைச்சர் தரோம் அது தரோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி எங்கள் கட்சியில் 30 எம்எல்ஏ வந்து விஜய் விலைக்கு வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் கூட இபிஎஸ் வந்து வச்சார். அது உண்மையாக இருந்தால் கூட இவர் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அதனால என்னோட விஜய் வந்து நேக்கா இப்போ அதிமுக அழிகிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டார். 30 பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அமைச்சர் பதவி எல்லாமே. அப்போது இந்த இடத்துல இபிஎஸ் வந்து தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு அழகாக இபிஎஸ் வந்து விஜய் அவர்கள் தான் காரணம் கரூர் சம்பவத்துக்குன்னு சொல்லி பின்னாடி சொன்னதை விஜய் வந்து அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னப்போ இவர் ஏற்று பேசினதை முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா, சம்பவம் நடக்கும்போதே சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி இபிஎஸ் தான் முதலமைச்சர். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், விஜயோட கூட்டணி போகணும்னு சொல்லி விஜயோட கூட்டணி போகணும்னு சொல்லி விஜய்க்கு வந்து கூட்டணி ஆசைப்பட்டு 41 குடும்பத்துக்கு என்ன பண்ணார், துரோகம் பண்ணார். அதை வந்து 41 அது காரணம் சீமானு சொன்னாலும் சீமான ஒரு மேலே அவதூறு பரப்புறதுக்கு இவர் ஆட்களை ஏவி விட்டார். கடைசியில் என்னாச்சு, இவரே கட்சியோட பொறுப்பு எல்லாம் போய் பொதுச்செயலாளர்களுக்கு வந்து மரியாதை எல்லாம் போய் கட்சியே 2ஆக உடஞ்சி கிடக்குது. இதுக்கெல்லாம் ஒரே ஸ்கெட்ச் போட யாருன்னா விஜய் தான். இன்றைக்கி எடப்பாடியார் வந்து கண்ணீர் விட்டு கதறாரு. இதுக்கு முழு காரணம் சீமான அவருக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.